பேர் கார்த்திக். நான் SBK ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் சிலம்ப மாஸ்டராக இருக்கேன். நாங்கள் இங்கேருந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 25ஆம் தேதி கோவாவில் நடைபெற்ற நேஷனல் சிலம்பம் சாம்பியன்ஷிப்புக்கு போய் ஓவராலாக நாங்கள் கோல்டு மெடல் அடித்து ஓவரால் சாம்பியன் வின் பண்ணி இன்டர்நேஷனலுக்கு நாங்கள் தகுதி பெற்றோம். இன்டர்நேஷனல் எங்கே நடந்துன்னு பார்த்தீங்கன்னா நேபாளில் பார்த்தீங்கன்னா போக்ரா ஸ்டேடியத்தில் இன்டர்நேஷனல் நடக்கப்பட்டது. தமிழ்நாட்டு மூலியமாக இருந்து நாங்கள் ஒரு 20லேருந்து 25 பேர் போயிருந்தோம். போன எல்லாருமே கோல்டு மெடல் எடுத்து ஓவரால் சாம்பியன் வின் பண்ணி, மேலும் இப்போ நடக்க போகிற ஆகஸ்ட் மாதம் தாய்லாண்டில் ஏஷியன் கேமில் நம்ம இந்தியா சார்பாக தமிழ்நாடு சென்னை டிஸ்ட்ரிக்ட் சார்பாக நம்ம மாணவர்கள் எல்லாருமே கலந்துக்க இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. மேற்கொண்டு ஏஷியன் கேம்லேயும் நாங்கள் சக்ஸஸ் பண்ணி வின் பண்ணி நாட்டுக்கு பெருமை தேடி தருவோம் என்று நம்புகிறேன். அனுபவம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்னாலே ஒரு என்கரேஜ்மெண்ட்டு, அவங்களோட ஃபிட்னஸை நல்லா வளர்த்துக்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு தப்பான ஃபோக்கஸுக்குமோ அவங்க போக தேவையில்லை. கரெக்டான டைமில் சாப்பிடுவாங்க, கரெக்ட் டைமில் தூங்குவாங்க. ஸ்போர்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லா பசங்களுக்குமே மஸ்ட்டு தான். ஸ்போர்ட்ஸ் இல்லாத பசங்க தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸில் போய் சேருங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் சேர்ந்தாதான் நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கும் அடுத்தடுத்த நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கம்பல்சரி ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அது இல்லாமல் நிறைய பெண்களுக்கு பாதிப்பு, நிறைய ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்னால நிறைய பெண்களுக்கு பாதிப்பு வருது. நீங்கள் தற்காப்பு எவ்வளோ நீங்கள் கற்றுக்குறீங்களோ மேலும் அதை வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ உங்கள் பேரண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாக நீங்கள் ஒரு இதில் இருக்கலாம். 4 பேர் வந்து உங்களை டீஸ் பண்ணாலும் நீங்கள் அதுலேருந்து தவிச்சு வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸோ மார்ஷல் ஆர்ட்ஸில் கம்பல்சரி எல்லா பெண்களும் ஆண்களும் கற்றுக்கணும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். என்னோட நேம் வந்து ஹேமா. நானும் வந்து SBK ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் ஒரு பயிற்சியாளர். ஸோ போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா வந்து வெளிநாட்டுக்கு போகிறோம், நம்ம வந்து இந்த நாடு மாதிரி அந்த நாடும் இருக்காது. ஸோ வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், எல்லாமே டஃப்பாக தான் இருந்துச்சு. எதுவுமே வந்து ஈஸி எதுவுமே கிடையாது. டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் வந்திருந்தாங்க. ஸோ இதில் என்னென்னா தாய்லாந்து, அண்ட் தென் வந்து மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் வந்து சென்னையிலேருந்து நாங்கள், அதுக்கப்புறம் இன்னும் மெனி கண்ட்ரிஸ் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதில் வந்து 600 to 700 மெம்பர்ஸ் கிட்ட கலந்துக்கிட்டாங்க. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் வந்து கோல்டு மெடல் அச்சீவ் பண்ணது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் நான். வணக்கம், என் பேர் சிவானி. எங்கள் அகாடமி பேர் SBK ஸ்போர்ட்ஸ் அகாடமி. எங்கள் மாஸ்டர் பேர் கார்த்திக் ராஜா. எங்கள் கிராண்ட் மாஸ்டர் பேர் PK ராஜா. கடந்த ஜனவரி 25, 2026 SGADF நேஷனல் சிலம்பம் சாம்பியன்ஷிப் கோவாவில் மேடகான் என்ற பிளேஸில் வந்து சிலம்பம் டோர்னமெண்ட் நடந்துச்சு. அங்கே நாங்கள்லாம் கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸ் அச்சீவ் பண்ணி எங்களுக்கு வந்து ஓவரால் ட்ராஃபியை கொடுத்தாங்க. நாங்கள் அதுலேருந்து செலக்ட் ஆகி இன்டர்நேஷ்னல் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நேபாள் போஹாரா இண்டோ நேபாள் ஸ்டேடியமில் நாங்கள் மொத்தம் 19 மெம்பர்ஸ் கலந்துக்கிட்டோம். அதில் சிங்கிள் ஸ்டிக், டபுள் ஸ்டிக், சுருள்வாள், வேல்கொம்பு, ஸ்பாரி, இந்த 5 ஈவெண்ட்டில் நாங்கள் கலந்துக்கிட்டு 29 கோல்டு மெடல்ஸ் வாங்கினோம். இதில் இந்தியா மொத்தமாக 700 பீப்புள்ஸ் கலந்துக்கிட்டாங்க. இந்தியாவில் 70% இருந்துச்சு. நேபாளில் 30% பீப்புள் கலந்துக்கிட்டாங்க. அதனால் இந்தியா வந்து நிறைய கோல்டு மெடல்ஸ் வாங்கி இந்தியா வந்து ஓவரால் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிச்சு. இதுலேருந்து எங்களை செலக்ட் பண்ணி வேற ஆகஸ்ட் தாய்லாந்து ஏஷியன் கேம்ஸ்க்கு எங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. எங்களை இந்த லெவலுக்கு கொண்டு வந்த எங்கள் மாஸ்டர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ. ஜனவரி 25, 2026 வந்து நாங்கள் STG நேஷ்னல் சிலம்பம் சாம்பியன்ஷிப்க்கு கோவாவில் நாங்கள் போனோம். அங்கே எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் நான் வந்து சிங்கிள் ஸ்டிக், டபுள் ஸ்டிக் ஸ்பேரிங் பண்ணேன். அதில் நான் கோல்டு மெடல் அண்ட் சில்வர் மெடல் வாங்கினேன். அப்புறமா இதுலேருந்து செலக்ட் ஆகின வந்து இண்டோ நேபாள் போக்காரா ஸ்டேடியத்தில் நாங்கள் வந்து பண்ணோம் May 10. அங்கே வந்து எல்லாரும் வந்து சிங்கிள் ஸ்டிக், டபுள் ஸ்டிக், ஸ்பேரிங், வேல்கொம்பு, சுருள்வார், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இது பண்ணாங்க. அதில் நான் வந்து சிங்கிள் ஸ்டிக், டபுள் ஸ்டிக் பண்ணி 2த்துலையுமே நான் கோல்டு மெடல் வாங்கினேன். அப்புறம் நாங்கள் ஓவரால் சாம்பியன்ஷிப் பார்த்தோம். எப்படின்னா இந்தியாவிலே வந்து 700 பீப்புள்ஸ் மேலே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் இந்தியா 70%, நேபாள் 30%. நாங்கள் வந்து இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடினால நாங்கள் ஓவரால் சாம்பியன்ஷிப்பை பெற்றோம். இப்போ வந்து இதில் நாங்கள் செலக்ட் ஆகி வர ஆகஸ்ட் வந்து தாய்லாந்தில் நடக்க போகிற ஏஷியன் கேம்ஸில் வந்து நாங்கள் செலக்ட் ஆகிருக்கோம். இந்த மாதிரி நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல் வின் பண்ணிட்டு வர சில்ட்ரனுக்கு கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ஷிப்பு இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும்.
ஸோ ஆஸ் ஏ பேரண்டா நான் இதுதான் கேட்டுக்கிறேன். இந்த நியூஸ் வந்து கண்டிப்பா நம்ம விஜய் சாருக்கு வந்து கண்டிப்பா போகணும். நெக்ஸ்ட் நம்ம சீஃப் மினிஸ்டர் சார் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி நம்ம குழந்தைங்க மாதிரி மற்ற குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து தமிழ்நாட்டில் இன்னும் ஸ்போர்ட்ஸ்க்காக இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் கொடுத்து குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணா குழந்தைங்க இன்னும் நல்லா வருவாங்க, நல்லா டெவலப்மெண்ட் ஆகும்.